மாணவர்களே, பரப்பளவு சுற்றளவு சமமான அடுத்த வினாவை நாங்கள் இன்று கவனிக்க இருக்கின்றோம். தரப்பட்டிருக்கிறது உருவில் ABCD ஆனது ABCD ஆனது ஒரு விளையாட்டு மைதான். அதில் மைய கோணம் 45 பாகை உள்ள ஒரு ஆரைச்சிறை பகுதி BCE. இந்த ஆரைச்சிறை பகுதி BCE மணல் பரப்பப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பகுதியில் மணல் பரப்பப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு மணல் பரப்பப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, ஆக இங்கு என்ன உருக்கள் இருக்கின்றது என்பதை மாணவர்கள் கவனித்தீர்கள் என்றால், ABCD என்பது ஒரு சரிவகம். ஏனென்றால் இரண்டு பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படுகிறது. சமாந்தருக்கு ஒரு இடுங்கி இல்லை. ஆனால் இது சமாந்தரம் என்பதை எவ்வாறு கண்டறியலாம்? இங்கு செங்குத்துயரம் தரப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கங்களுக்கு இடையில் செங்குத்துயரம் தரப்பட்டிருந்தால் அந்த இரண்டு பக்கங்களும் சமாந்தரம் என்ற அர்த்தம். எனவே ABCD என்பது ஒரு சோடி எதிர்பக்கங்களை கொண்ட ஒரு நாட்பற்கள். அதாவது அதற்கு விசேட பெயர் என்ன? சரிவகம். அந்த சரிவகத்துக்குள்ள BC என்ற ஒரு ஆரைச்சிறை 45 பாகை மையக்கோணம் கொண்ட ஒரு ஆரைச்சிறை பகுதி தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் முதலில் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னென்ன உருக்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது. ஆகவே முதலாவது கேள்வி, பகுதி ABED சுற்றளவை காண்க. நன்றாக கவனிக்க வேண்டும். ABCD சுற்றளவு அல்ல, Bக்கு அடுத்ததாக தரப்பட்ட எழுத்து என்னது? Bக்கு அடுத்ததாக தரப்பட்ட எழுத்து E. அவங்க A இலிருந்து Bக்கு சென்று B இலிருந்து Eக்கு தான் வர வேண்டும். ஆகவே இந்த வில் ஒன்றாக படுகின்றது ED. ஆகவே தரப்பட்ட அந்த பகுதி என்னவென்றால், இந்த மணல் நிரப்பப்பட்ட பகுதி தவிர்ந்த இந்த பகுதி இருக்கின்றது ABED. அந்த பகுதியின் சுற்றளவை தான் அவர்கள் வினாவாக வினவியிருக்கின்றார்கள். ஆகவே நீங்க மாணவர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே சுற்றளவை காண்க. சுற்றளவு என்பது என்ன? எந்த ஒரு தள உருவினதும் சுற்றியுள்ள அளவு. எனவே இந்த தள உரு தரப்பட்டிருக்க ABED சுற்றளவை காண்க வேண்டும். ஆகவே நாங்கள் A இலிருந்து ஆரம்பித்தால் A இலிருந்து B க்கான தூரம் 15, அது தெரியும், அது நேர்கோடு. A இலிருந்து D க்கான தூரம் ஒரு நேர்கோடு, D இலிருந்து E க்கான தூரம் ஒரு நேர்கோடு. ஆகவே கணிக்க வேண்டியது என்ன? இந்த வில்லி நீளத்தை தான் நாங்கள் கணிக்க வேண்டும். ஆக இந்த வில்லி நீளத்தை எவ்வாறு கணிப்பது? சுற்றியுள்ள அளவை காண வேண்டும். ஆகவே எங்களுக்கு 3 நேர்கோடுகள் இங்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது இலகுவாக கூட்டி விடலாம். எங்களுக்கு தெளிவாக கவனிக்க வேண்டும், இந்த வில்லி நீளத்தை கணிக்க வேண்டும். இது எந்த வட்ட வில்லி நீளம்? எந்த ஆரைச்சிறை பகுதி? 45 பாகை கொண்ட ஆரைச்சிறை பகுதி இந்த வில்லி நீளம். ஆகவே முதலாவது மாணவர்கள் இந்த 45 பாகை கொண்ட இந்த ஆரைச்சிறையின் வில்லி நீளத்தை கணிக்க வேண்டும். ஆகவே அதை எவ்வாறு கணிப்பது? வில்லி நீளத்தை தரப்பட்ட கோணத்தை 360 மேல் இட வேண்டும். தர வில்லி நீளம், ஆகவே சுற்றளவு, எனவே 2πr ஐ பயன்படுத்த வேண்டும். ஆகவே இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீர்கள் என்றால் 1/8 தர 2 தர பைர பெருமானம் 22/7 ஆர் இந்த ஆரைச்சிறையின் ஆரை 14 மீட்டர். மையம் இங்க மையம். ஆகவே இதிலிருந்து இந்த வில்லுக்குரிய தூரம் 14 மீட்டர் ஆரையாக கருதப்படும். ஆகவே இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீர்கள் என்றால் இவ்வாறான விடை உங்களுக்கு பெறப்படும். வில்லி நீளம் 11 சென்டிமீட்டர். வில்லி நீளம் 11 சென்டிமீட்டர். கேள்வி கேட்டது பகுதி ABED சுற்றளவு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 11, 10, 15 நேர்கோடுகள். இதோடு நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் 15, 10, 25, 25, 11, 36. ஆகவே 11ஓடு 36 கூட்டி விட்டீர்கள் என்றால் வில்லி மொத்த சுற்றளவு ABED மொத்த சுற்றளவு 47 சென்டிமீட்டர். ஆகவே மாணவர்கள் இந்த விடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதி மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவு. இதுல எந்த பகுதியில் மணல் பரப்பப்பட்டுள்ளது? 45 பாகையாக உள்ள ஆரைச்சிறை பகுதி BCயில் மணல் பரப்பப்பட்டுள்ளது இந்த பகுதி. ஆகவே இந்த பகுதி என்பது ஆரைச்சிறை. ஆகவே ஆரைச்சிறையின் பகுதியின் பரப்பளவை நாங்கள் கணிக்க வேண்டும். மணல் பரப்பப்பட்டுள்ள பகுதி ஆரைச்சிறை இந்த பகுதி. ஆகவே பரப்பளவை கணிக்கும் போது இதே விடயம்தான். ஆனால் 360 மேல் 45
இங்கு வில்லிட நீளத்தை காண நாங்கள் 2πr பயன்படுத்தினோம். இங்கு நாங்கள் பரப்பளவுக்குரிய சமன்பாடை பாவிக்க வேண்டும். முழு வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். இங்கே 45 பாகை கொண்டது. எனவே 360 மேல் 45 தர πr வர்க்கம். இது 60 பாகை தந்தா 360 மேல் 60 தர πr வர்க்கம். 120 பாகை தந்தா 360 மேல் 120 தர πr வர்க்கம். தரப்பட்ட கோணத்தை 360 மேல் 8 தர பரப்பளவு என்றால் πr வர்க்கம். வில்லி நீளம் அல்லது சுற்றளவு என்றால் 2πr. அவை இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீர்கள் என்றால் 1/8 தர பை இந்த பெருமானம் 22/7. r என்பது வட்டத்தின் ஆறு வர்க்கம் என்றபடியால் 2 தடவை நீங்கள் இதை இட வேண்டும். இதை நீங்கள் சுருக்கினால் உங்களுக்கு விடை இவ்வாறு பெறப்படும். $77 மீட்டர் வர்க்கம் உங்களுக்கு விடையாக பெறப்படுது. இந்த வினாவுக்குரிய விடையாக மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவு இந்த பகுதியின் பரப்பளவு கிடைக்கும். மூன்றாவது வினாவை கவனித்தீர்கள் என்றால் மணல் பரப்பிய பகுதி தவிர எஞ்சிய பகுதியின் பரப்பளவை காண்க. ஆக இந்த விளையாட்டு மைதானத்தில் மணல் நிரப்பிய பகுதி தவிர என்பது இந்த பகுதி. ஏற்கனவே அந்த ஏபிஇடியின் பரப்பளவு ஏற்கனவே ஏபிஇடி சுற்றளவை கணிச்சோம் அல்ல. இப்ப நாங்க அந்த இடத்துல ஏபிஇடி இந்த பரப்பளவை கேட்கிறார்கள். இந்த விளையாட்டு மைதானத்தில் மணல் பரப்பிய பகுதி தவிர இந்த பகுதி. ஆக இந்த பகுதியின் பரப்பளவை கணிப்பது எப்படி என்றால் இந்த மாணவர்கள் விடும் பிழை. இது என்ன ஊர்? இப்ப இதை நாங்கள் தனியாக நீங்கள் உங்களுக்கு வரைந்து காட்டினால் இவ்வாறு இந்த ஏபிஇடியின் பரப்பளவை எங்களுக்கு நேரடியாக கணிக்க முடியாது. காரணம் இது ஒரு தள உரு அல்ல. ஏனென்றால் இது நேர்கோடுகள் மற்ற அத்தோடு ஒரு வில். ஆகவே இது சதுரமா செவ்வகமா எந்த ஒரு தளவுகளையும் இது உள்ளடங்கவில்லை. ஆகவே இதுல பரப்பளவை தனியாக கணிப்பது எங்களுக்கு இயலாத காரியம். ஆகவே யோசிக்க வேண்டும். இந்த எஞ்சிய பகுதியின் பரப்பளவை கேட்கும் போது முழு சரிவகத்தின் பரப்பளவு இருந்து இந்த மணல் நிரப்பப்பட்ட பகுதியின் பரப்பளவு நாங்கள் நீக்கிவிட்டால் ஏபிசிடி என்ற சரிவகத்தில் இருந்து இந்த ஆரைச்சரை பகுதியான பிசியை நீக்கிவிட்டோம் என்றால் எங்களுக்குரிய இந்த எஞ்சிய பகுதியின் பரப்பளவு கணிக்கலாம். சுற்றளவில் அவ்வாறு கணிக்க முடியாது. சுற்றளவில் முழு சரிவகத்தின் சுற்றளவை கண்டு ஆரைச்சரையின் சுற்றளவை கணிக்க முடியாது. நிறைய மாணவர்கள் அந்த இடத்தில் பிழை விடுவார்கள். ஏபிஇடியின் சுற்றளவை கேட்டால் சரிவகத்தின் சுற்றளவை கண்டு பிசியின் சுற்றளவை கழிக்க வேண்டும் என்று. சுற்றளவில் அவ்வாறான நடைமுறையை நீங்கள் பின்பற்ற முடியாது. பரப்பளவில் மாத்திரம்தான் எஞ்சிய பகுதியின் பரப்பளவை கேட்கும் போது எங்களுக்கு பரப்பளவில் மாத்திரம் அந்த நடைமுறையை பயன்படுத்தலாம். எனவே இங்கு எஞ்சிய பகுதியான ஏபிஇடியின் பரப்பளவை கணிக்கும் போது முழு சரிவகத்தின் பரப்பளவு கண்டு அதில் ஏற்கனவே ஆரைச்சரின் பரப்பளவு கணிச்சிருக்கும். ஆரைச்சரின் பரப்பளவு ஏற்கனவே கணிச்சிருக்கும். ஆகவே திருப்பி கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எங்களுக்கு நோக்கம் சரிவகத்தின் முழு இந்த விளையாட்டு மைதானத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவை எவ்வாறு கணிப்பது? ஏற்கனவே நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம். அரைத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து. ஆக இதில் இது சமாந்தர பக்கங்கள். இதில் மாணவர்கள் பிழை விடலாம். சமாந்தர பக்கங்களின் பொழுது 15 11 மட்டும் அவர்கள் கூட்டி விடுவார்கள். கவனிக்க வேண்டும், சரிவகம் என்பது ஏ பி சி டி. சமாந்தர பக்கங்கள் இதில் ஏபியும் டிசியும். ஆகவே சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏபியின் நீளம் 15 கீழ் டிசியின் நீளம் இங்கு 11 இங்கு 14. ஆகவே கூட்டிவிட்டால் 25 தர செங்குத்திரம். அதாவது இந்த 2 சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம். ஆகவே இதை நீங்கள் சுருக்கினீர்கள் என்றால் அரை தர 40 தர 10. உங்களுக்கு சரிவகத்தின் பரப்பளவு 200 மீட்டர் வர்க்கம் பெறப்படும். கேட்டது மணல் பரப்பிய பகுதி தவிர என்பது. ஆகவே மணல் நிரப்பப்பட்ட பகுதி 77. ஆகவே இந்த முழு சரிவகம் 200 மீட்டர் வர்க்கம். அதிலிருந்து மணல் நிரப்பப்பட்ட பகுதியான 77 நீங்கள் நீக்கிவிட்டால் 200 77 கழித்து விட்டால் உங்களுக்கு விடை 123 மீட்டர் வர்க்கம் பெறப்படும். அவை பரப்பளவு கணிக்கும் போது எஞ்சிய பகுதியின் பரப்பளவை கணிக்கும் போது இவ்வாறு நடைமுறை பின்பற்றலாம். சுற்றளவு அவ்வாறல்ல. சுற்றியுள்ள அளவை கூட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு சுற்றளவை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே மாணவர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருந்து
தொடர்ச்சியாக இந்த வினாக்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு முழு புள்ளியையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றொரு வினாவை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வீட்டு தோட்டம் ஒன்றின் கிடைப்படம் உருவில் காணப்படுகிறது. ஆகவே இங்கே தரப்பட்ட ஒரு வீட்டு தோட்டத்தின் கிடைப்படம். இதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னென்ன பகுதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தீர்கள் என்றால் ஒரு ஆரைச்சிறை BCE என்பது ஒரு ஆரைச்சிறை காணப்படுகிறது. அடுத்ததாக ABCD ஒரு சரிவகம். இந்த சரிவகத்தில் 2 பகுதிகளை நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று ஒரு முக்கோண பகுதியும் ஒரு செவ்வக பகுதியும் காணப்படுகின்றது. முதலாவது கேள்வி, ஆரைச்சிறை BCயின் பரப்பளவு. ஆரைச்சிறை BCE. இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவு இது ஒரு கால்வட்டம் இல்லையா? ஆகவே நாங்கள் அதுக்குரிய சமன்பாடு இடலாம். முழுவட்டத்தின் பரப்பளவு என்ன? பையார் வர்க்கம். ஒரு முழுவட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம். இது அதில் 4/1 ஆகவே 4/1 தர பை 22/7 தர r என்பது 28 தரப்பட்டிருக்கிறது. மையம் இங்கால இருக்கு. இந்த இடத்தில் கால்வட்டத்தின் மையம் இந்த இடத்தில். ஆகவே பரிதிக்குரிய தூரம் 28. வர்க்கம் என்றபடியால் 28 தர 28 இரவா சுருக்கலாம். ஏழில் ஒரு முறை 28 4 4 நாங்கள் சுருக்கி 22 28 வரைக்கும் 616 மீட்டர் வர்க்கம் பெறப்படும். ஆகவே இந்த ஆரைச்சிறையின் பகுதியின் பரப்பளவு 616 மீட்டர் வர்க்கம். அடுத்ததாக வில் CE நீளத்தை காண்க. அதே அந்த ஆரைச்சிறை பகுதியில் இருக்கின்ற இந்த வில்லி நீளத்தை காண வேண்டும். ஆரைச்சிறை பகுதியின் வில்லி நீளம் கணிப்பது கால்வட்டம். ஆகவே 4/1 தர 2πr. வில்லி நீளத்தை காணும் போது முழு வட்டத்தின் வில்லிட நீளம் 2πr. ஆகவே இது 4/1 கணிக்க வேண்டும். 4/1 தர 2 தர பைக்குரிய பெருமானம் 22/7 தர ஆரை. அரை என்பது 28. ஆகவே 7/28 சுருக்கினால் 4 4 சுருக்க வேண்டும். 2/22 பெருக்கினால் 44 சென்டிமீட்டர் என்பது அந்த விதி நீளமாகும். மூன்றாவது கேள்வியை பார்த்தீர்கள் என்றால் சரிவகம் ABCDயின் பரப்பளவு. சரிவகம் ABCDயின் பரப்பளவு சமன் BCயின் பரப்பளவு. அதாவது இங்கு தரப்பட்ட தகவலின்படி சரிவகம் ABCD ஆனது இந்த ஆரைச்சிறையின் பகுதியின் பரப்பளவுக்கு சமமா. எங்களுக்கு சரிவகத்தின் பரப்பளவை கணிக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே ஆரைச்சிறை பகுதியின் பரப்பளவை நாங்கள் கணித்திருக்கின்றோம் 616 மீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த சரிவகம் ABCDயின் பரப்பளவும் அதே அளவு. தகவல் படி சரிவகம் ABCDயின் பரப்பு ஆரைச்சிறையின் பகுதியின் பரப்பளவுக்கு சமன். ஆரைச்சிறையின் பரப்பளவு 616 மீட்டர் வர்க்கம். ஆகவே நீங்கள் சரிவகத்தின் பரப்பளவும் 616 மீட்டர் வர்க்கமாக கருத வேண்டும். இப்பொழுது கேள்வி, ABCயின் பரப்பளவை காண்க. ABC என்பது என்ன? ஒரு செவ்வகம். ஆக இந்த சரிவகம் அதாவது ABCD இந்த சரிவகத்தின் பரப்பளவு எங்களுக்கு தெரியும் 616. அதுல இந்த ABCF என்ற செவ்வக பகுதியின் பரப்பளவு யாது என்று கேள்வியில உணவப்பட்டிருக்கிறது. அவங்க எவ்வாறு கணிப்பது? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சரிவகத்தின் பரப்பளவிலிருந்து இந்த முக்கோண பகுதி நீக்கிவிட்டால் இந்த செவ்வகம் வரும். ஆகவே இந்த மொத்த சரிவகத்தின் பரப்பளவில் இருந்து இந்த AFD என்ற முக்கோணின் பரப்பளவை கண்டு நீக்கிவிட்டால் கழித்து விட்டால் எங்களுக்கு இந்த சரிவகத்தில் இருக்கிற எஞ்சிய பகுதியான இந்த ABCF பரப்பளவை கணிக்கலாம். ஆகவே நீங்கள் எங்கே கணிக்க வேண்டும்? அந்த முக்கோணியின் பரப்பளவு. முக்கோணியின் பரப்பளவை அரைத்தர அடி 21 மீட்டர். செங்குத்தீரம் இது செம்பக்கம். இது செங்குத்தீரமாக எடுக்க முடியாது. செங்குத்தீரம் என்பது இந்த பக்கம் நீளம். இது ஒரு செவ்வகம். ஆகவே எதிர்பக்கங்கள் சமன். இது 28 என்றால் இதுவும் 28. ஆகவே நீங்கள் செங்குத்தீரத்துக்கு பதிலாக 28 இட வேண்டும். 2/28 சுருக்கலாம் 14. 14 21 பெருக்கும் போது உங்களுக்கு விடையாக 294 மீட்டர் வர்க்கம் என்ற விடை பெறப்படும். ஆகவே சரிவகத்தின் பரப்பளவு 616. அதில் முக்கோணியின் பரப்பளவு 294 என்றால் 616 294 மீட்டர் வர்க்கத்தை கழிக்க வேண்டும். கழித்தீர்கள் என்றால் உங்களுக்கு 322 மீட்டர் வர்க்கம் விடையாக பெறப்படும். அதுதான்
இந்த ABCF இன் பரப்பளவாக கருதப்படும். உங்களுக்கு இந்த இதிலே மற்றொரு வினா கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் கணித்தது ABCD இன் பரப்பளவு. AB இன் நீளம் யாது என்று அடுத்த வினாவாக உங்களுக்கு வினவப்படலாம். AB இன் நீளம் யாது? உங்களுக்கு தெரியும், இது செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவு இப்பொழுது 322 மீட்டர் வர்க்கம் பெறப்பட்டிருக்கிறது. செவ்வகத்தில் அகலம் தெரியும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வாறு கணிப்பது? நீளம் தர அகலம். நீளத்தை அகலத்தையும் பெருக்கினால் எங்களுக்கு 322 என்ற விடை பெறப்படும். அதாவது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு 322 கணித்திருக்கின்றோம். ஆகவே இதில் நீளம் யாது என்று கேட்கும் போது அகலமான 28 அதை நீங்கள் வகுத்தினீர்கள் என்றால், வகுத்தால் எங்களுக்கு நீளம் பெறப்படும். அவை 322 நாங்கள் 28 வகுக்கும் போது உங்களுக்கு விடையாக 11.5 விடையாக பெறப்படும். ஆகவே AB நீளம் 11.5 சென்டிமீட்டர் மன்னிக்கவும் மீட்டர். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். செவ்வகத்தின் பரப்பளவு நாங்கள் எத்தனை கணித்திருக்கின்றோம்? 322. அதில் AB நீளம் யாது என்று கேட்கலாம், வினவப்படலாம். அவ்வாறு வினவப்பட்டால் எவ்வாறு விடையளிப்பது? செவ்வகத்தின் பரப்பளவு 322 எங்களுக்கு தெரியும், அதில் அகல தெரியும். ஆகவே பரப்பளவு அகலத்தால் வகுக்கும் போது எங்களுக்கு நீளம் பெறப்படும். ஆகவே நீளம் 11.5 மீட்டராக கருதப்படும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதுவரை கல்வி பொதுதராதர சாதனதர பரீட்சைக்கு வரக்கூடிய கணித வினாக்களில் வரக்கூடிய பரப்பளவு சுற்றல் சம்பந்தமான சில வினாக்களை இன்று உங்களுக்கு நாங்கள் வினாக்களோடு விளக்கங்களை தந்திருந்தோம். மாணவர்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் இது அமைப்பு கட்டுரைகளில் எதிர்பார்க்க வினா பெரும்பாலும் 2018 தவிர ஏனைய வினாத்தாள்களில் இவ்வினா கட்டாயமாக வருகை தருகின்றது. ஆகவே மாணவர்கள் இதில் இலகுவாக புள்ளிகளை பெறலாம். ஆகவே தொடர்ந்து எங்களுடைய காணொலிகளுடன் இணைந்திருங்கள். தொடர்ந்தும் பாடப்பரப்புகள் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.